ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரானை வச்சு ஒரு மசாலா ரெசிபி செய்ய போகிறோம். அது க்ரீன் ப்ரான் மசாலா ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு ஆனியன், இது கூடவே ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, பச்சை மிளகாய் 3, உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, புதினா, 1/4 கப் அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்புக்கும் கம்மியாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம க்ரீன் ப்ரான் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ வாங்க மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா பாருங்கள், எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் ப்ரானை க்ளீன் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ப்ரானை நார்மலாக மசாலா செய்வோம். இந்த மாதிரி க்ரீன் ப்ரானை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ப்ரான் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ப்ரான் மசாலா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலாவில் பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. ப்ரானும் நல்லாவே வெந்திருக்கு. ப்ரான் பொதுவாகவே சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். ஸோ வீட்டில் யாராவது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீன் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அரை ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.